அனைவருக்கும் வணக்கம். 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரையுலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை நடிகை தேவிகா. நடிகை தேவிகாவின் பூர்வீகம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் அப்படின்னாலும் கூட பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில் தான். 1943ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பிறந்த தேவிகாவின் இயற்பெயர் பிரமிளா தேவி. அப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு, சித்தப்பா வாசுதேவ நாயுடு பாரத் லா படித்தவர். 1940களில் சென்னை நகர மேயராக பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்தவர். அத்தகைய பெருமையும் பாரம்பரியமும் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் தேவிகா. படித்து ஏழைகளுக்கு இலவச வைத்தியம் செய்யக்கூடிய டாக்டராக வரணும், அல்லது நியாயம் கிடைக்காத நலிவுற்ற ஜனங்களுக்காக வாதாடக்கூடிய இலவச வக்கீலாகணுன்ற சிந்தனை தேவிகாவுக்குள் வளர்ந்தது. ஆனால் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை பங்காளி தகராறில் அப்பா அனாதையாக்கப்பட்டார். அவர் சம்பாதிச்சு வாங்கின நிலங்களை எல்லாம் விற்று சாப்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். சின்ன வயசுலேயே பாட்டியின் கர்நாடக இசை பாடல்களுக்கு நடனம் ஆடுவாங்க தேவிகா. அப்படி பாட்டிக்காக ஆடி பாடினவங்களை கண்ட அவருடைய தந்தை, மகளுக்குள்ள ஒரு நல்ல திறமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே நடன வகுப்புக்கும் ஏற்பாடு பண்ணார். கூடவே பாட்டு வகுப்பும் நடந்தது. தேவிகாவுக்கு 10 வயசு இருக்கிறப்போ VN ரெட்டி இயக்கிய புட்டிலு தெலுங்கு படத்தில் நடனமாட முதல் சந்தர்ப்பம் கிடைச்சது. பி புல்லையா இயக்கிய ரேஷுகா 2வதாக வெளியாச்சு. NT ராமாராவோடு இணைந்து தேவிகா நடித்த முதல் படம் ரேசுகா. தெலுங்கு மொழியில் மிகப்பெரிய வெற்றி படம். தமிழில் நாட்டுக்கு ஒரு வீரன் அப்படின்ற பேரில் டப் செய்யப்பட்டு தமிழ்நாட்டிலையும் வெளியிடப்பட்டது. தமிழில் நடிக்கணும் அப்படின்னா தமிழ் மொழி கற்றுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க தேவிகா. நாடக உலகத்தில் புகழ்பெற்று விளங்கிய சேவா ஸ்டேஜ் நிறுவனர் SV சகசரநாமத்துக்கிட்ட போய் நடிப்பு, தமிழ் மொழி இரண்டையும் கற்றுக்கிட்டாங்க. சேவா ஸ்டேஜ் நடிகை MN ராஜம் சினிமாவில் பிஸியாக இருந்ததுனால அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்த வேடங்களில் தேவிகாவை ஒப்பந்தம் செய்தார் SV சகசரநாமம். பல நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றாங்க தேவிகா. இந்த நிலைமையில் மாடர்ன் தியேட்டரில் மேனேஜராக இருந்த MA வேணு சொந்த பட தயாரிப்பில் இறங்கி முக்தா சீனிவாசனை இயக்குனராக அறிமுகப்படுத்தி முதலாளி அப்படின்ற ஒரு படத்தை தொடங்கினார். அந்த படத்தில் சென்டிமெண்ட்டாக தங்களுக்கு உதவும் அப்படின்னு MN ராஜத்தை கதாநாயகியாக நடிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அவர் தொடர்ந்து 30 நாட்கள் கால்ஷீட் கொடுக்க முடியாத அளவுக்கு வெவ்வேறு படங்களில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தான் வேண்டுமானால் 5 நாட்கள் கால்ஷீட் கொடுத்து வில்லியாக நடிக்கிறேன், கதாநாயகியாக வேற யாரையாவது நடிக்க வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு பின்னாடி பத்மினியை நாடி இருக்கிறாங்க. பத்மினியும் பர்தேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹிந்தி படத்தில் அவங்க பிஸியாக இருந்ததுனால சரி பிஸியான நடிகையே வேண்டாம், புதுமுக நடிகையே போதும் அப்படின்ட்டு தேவிகாவை அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்கள். நாடகங்களில் MN ராஜம் நடித்த வேடங்கள் நடித்து வந்த தேவிகாவுக்கு முதலாளி படத்திலையும் MN ராஜம் நடிக்க இருந்த கதாநாயகி வாய்ப்பு தேவிகாவுக்கு கிடைச்சது. பிரமிளா தேவியை தேவிகா அப்படின்னு பெயர் மாற்றி முதலாளி படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினாங்க. நாயகனாக SS ராஜேந்திரன் நடிக்க 6000 அடி வரை வளர்ந்த அந்த படம் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னு தயாரிப்பாளர் MA வேணு படத்தை நிறுத்திட்டார். இதனால் இயக்குனர் முக்தா சீனிவாசன் வேதனைப்பட்டார். அதே மாதிரி தேவிகாவும் வேதனைப்பட்டாங்க. இயக்குனருக்கும் கதாநாயகிக்கும் முதல் படம் நின்று போயிடுச்சே அப்படின்னு இருவரின் நிலையறிந்த நாயகன் SS ராஜேந்திரன் தயாரிப்பாளர் வேணுவுக்கு தைரியம் மூட்டி மறுபடியும் படப்பிடிப்பு தொடங்க காரணமாக இருந்தார். 1957ஆம் ஆண்டு தீபாவளி அன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அம்பிகாபதி, புரட்சி நடிகர் MGRின் மகாதேவி ஆகிய பெரிய படங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய பட்ஜெட் படமான முதலாளி படமும் வெளியாச்சு. முதலாக கதாநாயகியாக நடித்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்திருக்கிறாங்க தேவிகா. படம் பரவாயில்ல வெற்றி பெறும் அப்படிங்கக்கூடிய பதில் கிடைச்சதும் நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க. KV மகாதேவன் இசையில் காமு ஷெரீப் எழுதிய ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, குங்கும பொட்டுக்காரா, நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று மாதிரியான இனிய பாடல்களின் பங்களிப்பும் முதலாளி படத்தின் வெற்றிக்கு உதவியது. 1957இன் சிறந்த தமிழ் படமாக ஜனாதிபதியின் வெள்ளி பதக்கத்தையும் பெற்றது முதலாளி திரைப்படம். அதுக்கு பின்னாடி பானுமதி நடித்த மணமகன் தேவை படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாங்க. அதுக்கு பின்னாடி முதல் நாயகன்
எஸ் ராஜேந்திரன் நடித்த அன்பு எங்கே, முதல் இயக்குனர் முக்தா சீனிவாசன் இயக்கிய இரண்டாவது படமான நாலு வேலி நிலம், பீம்சிங் இயக்கிய சகோதரி, முக்தா சீனிவாசன் இயக்கிய பாஞ்சாலி, எஸ்.வி. சகசரநாமத்தோட இவன் அவனேதான், சாவித்திரி நடித்த களத்தூர் கண்ணம்மா, அஞ்சலி தேவி நடித்த நாகநந்தினி, பங்காளிகள், பானுமதியோட காணல் நீர்னு சில படங்களை சின்ன சின்ன வேஷங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. கதாநாயகிக்கு நிழலாக உப பாத்திரங்களையே அவரை நடிக்க வச்சாங்க. மலையாள படங்களையும் அதே மாதிரியான வாய்ப்புகள் தான் அவங்களுக்கு வந்தது. ஆனால் அந்த படங்களையும் மறுக்காமல் அவங்க நடித்தாங்க. சின்ன வேஷங்களில் நடித்தா முதல் இடத்துக்கு வர முடியாமல் போயிருமோ அப்படின்னு அவங்க பயந்ததே கிடையாது. 4 ஆண்டுகள் கழித்து தமிழில் தேவிகாவுக்கு கை கொடுத்த படம் மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே. 1961ஆம் ஆண்டில் வெளியான அந்த படத்தில் கொடுமைக்கார மாமியார் சி.கே. சரஸ்வதி கிட்ட சிக்கி அவதியிடக்கூடிய மருமகளாக தேவிகா மிக இல்லாமல் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தெலுங்குலையும் தேவிகா நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ரேசுகா படத்துக்கு பின்னாடி மறுபடியும் என்.டி. ராமாராவோட ஜோடி சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தேவிகாவுக்கு வழங்கியது ஷபாஸ் ராமு திரைப்படம். மிக துணிச்சலோட அதில் 10 வயது குழந்தைக்கு தாயாராக தாலாட்டு பாடினாங்க இளம் ஹீரோயின் தேவிகா. என்டிஆர் தேவிகா இணையை ரசித்து மாபெரும் கூட்டம் கூடிச்சு. ஷபாஸ் ராமு சக்கை போட்டுச்சு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடி தூள் கிளப்பிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு கிடைத்த அதே வரவேற்பை போலவே ஆந்திராவில் என்டிஆர் தேவிகா ஜோடிக்கான வரவேற்பும் வசூலும் பேசப்பட்டது. தமிழில் அடுத்து வெளியான பாவ மன்னிப்பு படம் தேவிகாவின் திரை வாழ்க்கையில் அவருக்கு திருப்பத்தை ஏற்படுத்தியது. சிவாஜிக்கு இணையாக அவருக்கு ஈடு கொடுத்து நடிக்க இன்னொரு நாயகி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு பாவ மன்னிப்பின் மகத்தான வெற்றி நிரூபித்தது. சென்னை சாந்தி தியேட்டரில் வெள்ளி விழா கொண்டாடிய முதல் படம் பாவ மன்னிப்பு. அந்த படத்தில் இடம்பெற்ற பால் இருக்கும் பழம் இருக்கும் டூயட் பாடலும் அத்தான் என் அத்தான் பாடலும் நெஞ்சில் நிலைத்துவிட்ட ஒன்று. 1961ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த படமாக 2வது பரிசை ஜனாதிபதியிடமிருந்து பெற்றதுதான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புக்கு பிறகு தேவிகாவின் புகழை சிகரத்தில் ஏற்றி வைத்தது நெஞ்சில் ஓர் ஆலயம். அந்த படத்தின் ஆரம்பத்தில் தேவிகா கிடையாது. அந்த படத்தில் அதில் சீதா என்கிற புனிதமான வேடத்துக்கு டைரக்டர் ஸ்ரீதரின் முதல் சாய்ஸ் விஜயகுமாரி தான். ஏற்கனவே ஸ்ரீதரின் கல்யாண பரிசு மூலமாக தாய்க்குலங்களின் மனம் கவர்ந்த குணச்சித்திர நாயகியான விஜயகுமாரியை பயன்படுத்த நினைச்சாரு ஸ்ரீதர். ஆனால் படத்தின் கதையை எஸ்எஸ்ஆர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு விஜயகுமாரி சொன்னதுனால ஸ்ரீதர் விஜயகுமாரிக்கு பதிலாக தேவிகாவை முடிவு பண்ணிட்டார். 2ஆம் நாயகியாக நடித்து வந்த தேவிகாவுக்கு முதல் நாயகியாக நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்ச ஸ்ரீதர் அந்த படத்தை விநியோகஸ்தர்களுக்கு போட்டு காட்டினார். படத்தை பல முறைகள் திரையிட்டும் வாங்கிறதுக்கு ஆளே இல்லை. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் ஸ்ரீதரை சென்னை கேஷினோ திரையரங்கத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். பத்திரிகைகளின் நல்ல விமர்சனம், மக்களுடைய பாராட்டுன்னு நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்துக்கு கிடைச்சது. சிறந்த படம் அப்படிங்கிற பெயரோட நெஞ்சில் ஓர் ஆலயம் கேசினோவில் மட்டும் 1.5 லட்சம் பணத்தை வசூல் பண்ணிச்சு. அதே ஆண்டின் இறுதியில் வெளியானது சுமை தாங்கி. ஸ்ரீதரின் படைப்பாக்கத்தில் ஜெமினி கணேசன் தேவிகா காதல் ஜோடியாக நடித்தாங்க. மெல்லிய காதலோட நடுத்தர குடும்பங்களின் வாழ்க்கையை மிக இயல்பாக திரையில் எடுத்து சொன்ன முதல் தமிழ் படம் அப்படிங்கக்கூடிய பெருமை அந்த படத்துக்கு உண்டு. நெஞ்சில் ஓர் ஆலயம் தேவிகாவை காதல் பட நாயகி பானுமதிக்கு இணையாக 1962இன் சிறந்த நடிகையாக உச்சத்தில் கொண்டு நிறுத்தியது குமுதம். அதே ஆண்டின் சிறந்த பிராந்திய மொழி சித்திரமாக நெஞ்சில் ஓர் ஆலயம் படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மத்திய அரசின் வெள்ளி பதக்கத்தை விருதாக பெற்றது. கால்ஷீட் விஷயத்தில் சரோஜா தேவியின் நடவடிக்கை பிடிக்காதவங்க இருக்கவே இருக்கிறாங்க தேவிகா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. தேவிகாவின் பக்கம் காற்று பலமாக வீச தொடங்கியது. சுந்தர்லால் நகாதா அந்த நாளில் கொடிகட்டி பறந்த பட முதலாளி. அவருடைய சகோதரரின் மனைவி நடிகை ஜெயபிரதா. தமிழையும் கொடிமலர், வீர அபிமன்யு, அவள், ராதா உட்பட பல படங்களை தயார் பண்ணவங்க. 1972 வரைக்கும் சுந்தர்லால் நகாதாவின் பேனரில் என்டிஆர் தேவிகா ஜோடி சேர்ந்த அத்தனை படங்களும் வெள்ளி விழா கொண்டாடிச்சு. தெலுங்கு திரையில் தேவிகா என்டிஆரின் தீரா காதலியாக வலம் பெற சபாஸ் ராமுடுவே அஸ்திவாரம். நாகேஸ்வர ராவோட நடித்த சாந்தி நிவாசம் ஓஹோன்னு ஓடிச்சு. அந்த படத்தின் வசூலை கவனித்த ஜெமினி எஸ்.எஸ். வாசன் அதை ஹிந்தியில் இயக்க ஏற்பாடு பண்ணார். தெலுங்கு மொழியில் தேவிகா நடித்த வேடத்தில் ஹிந்தியில் தேவிகாவை நடிக்க வைத்து நாகேஸ்வர ராவ் நடித்த கணவர் வேஷத்தில் ராஜ்குமாரையும் கொழுந்தனார் வேஷத்தில் ராஜேந்திரகுமாரையும் நடிக்க வைத்து கரானா அப்படிங்கிற பெயரில் அந்த படத்தை இயக்குனார். அந்த படம் ஹிந்தியில்
வருஷ கணக்கில் ஓடி வசூலில் சாதனை படைச்சு பொன் விழா கொண்டாடுச்சு. ஷீஷ் பரிஷ் அப்படின்ற பெயரில் வெளியாகி தோல்வி அடைந்த வங்காள சினிமாவின் தழுவல் கண்ணதாசனின் வானம்பாடி. தமிழில் வெற்றி பெற்ற ஒரே காரணம் தேவிகா. காத்திருந்த கண்கள் சாவித்திற்கு பின்னாடி இரட்டை வேடத்தில் இறக்கை கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு வானம்பாடியில் தேவிகாவுக்கு வாய்த்தது. ஓஏகே தேவரை சுட்டுட்டு ரயிலில் பாய்ந்து தற்கொலைக்கு முயலக்கூடிய மீனாவாகவும், கணவர் RS மனோகரின் கொடுமை தாழாமல் வீட்டை விட்டு வெளியேறி பாடகி கௌசல்யா அப்படின்ற பெயரில் வாழக்கூடிய ஒரு அபலை சுமதியாகவும் மாறுபட்ட 2 ரோல்கள் தேவிகாவுக்கு. சிவகங்கை சீமை, கவலையில்லாத மனிதன் ஆகிய சொந்த படங்களின் படு தோல்வியால் அன்றாடம் கடன் தொல்லையில் சிக்கி தத்தளித்தார் கவிஞர் கண்ணதாசன். இடையில சுமை தாங்கி படத்தில் கொஞ்சம் சுமை குறைந்திருந்தாலும் வானம்பாடி படத்தின் விற்பனையால் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுதலையானார். KV மகாதேவன் கண்ணதாசன் கூட்டணியில் வானம்பாடியில் ஒலித்த கங்கை கரை தோட்டம், தூக்கணாங்குருவிக்கூடு, ஊமை பெண் ஒரு கனவு கண்டால், கடவுள் மனிதனாக, ஏட்டில் எழுதி வைத்தேன், யாரடி வந்தார், என்னடி சொன்னார், ஏனடி இந்த உல்லாசம், நில் கவனி புறப்படுன ஒவ்வொரு பாடலும் இனிச்சிச்சு. 1963ஆம் ஆண்டு கோடை விடுமுறை முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்ட ஜூன் மாதம் சிவாஜி, ஜெமினி, MGR என தமிழ் சினிமாவின் மூவேந்தர்களுடன் தேவிகா ஜோடியாக நடித்த 3 படங்களும் வரிசையாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சென்னை மவுண்ட் ரோடு கெய்டி தியேட்டரில் குலமகள் ராதை, பக்கத்திலே கேசினோவில் இதயத்தில் நீ, சற்று தள்ளி பாரகன் டாக்கீஸில் ஆனந்த ஜோதி. தேவிகாவின் நட்சத்திர வாழ்க்கையில் அது ஒரு அரிய நிகழ்வு. குலமகள் ராதை படத்தில் இரவுக்கு 1000 கண்கள், கள்ளமலர் சிரிப்பிலே பாடல்கள் ரசிக்கும்படி இருந்துச்சு. புரட்சி நடிகர் MGRம் தேவிகாவும் ஜோடியாக நடித்த ஒரே படம் அப்படின்ற பெருமைக்குரியது ஆனந்த ஜோதி. இதில் நினைக்க தெரிந்த மனமே, காலமகள், கண் திறப்பால் செல்லையா ஆகிய 2 பாடல்களும் அதிக முறை விரும்பி கேட்கப்பட்ட சோக பாடல்கள். அப்படின்னா பனியில்லாத மார்கழியா, பொய்யிலே பிறந்து ஆகிய 2 டூயட் பாடல்களும் இன்றைக்கும் நேயர் விருப்பத்தில் தவறாமல் ஒலிக்குது. ஸ்ரீதர் தேவிகா காம்பினேஷனில் அடுத்த படம் நெஞ்சம் மறப்பதில்லை. தமிழில் வெளியான முதல் பூர்வ ஜென்ம கதை, வெற்றிகரமாக ஓடின ஒரு படம். ஸ்ரீதரின் 3 படைப்புகளில் தொடர்ந்து நாயகியாக நடித்த பெருமை தேவிகாவுக்கு மட்டுமே உண்டு. நடிகர் திலகமும் தேவிகாவும் ஜோடியாக நடித்த வெற்றி சித்திரங்களில் ஒன்று தான் P. மாதவன் டைரக்ட் பண்ண அன்னை இல்லம். 1963 தீபாவளிக்கு வெளியாகி 100 நாட்களை கடந்து ஓடிச்சு. நடையா இது நடையா, ஒரு நாடகம் என்றோ நடக்குதுன்ற பாடல் சூப்பர் ஹிட் ஆச்சு. தேவிகாவின் வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு 1964, 65, 66ஆம் ஆண்டுகளில் தேவிகாவின் படங்கள் பெரும்பாலும் அவர் நடிகர் திலகத்தோடு இணைந்து நடித்ததாகவே இருந்தது. இடையில் 2 மாறுபட்ட படங்கள், வாழ்க்கை படகு மற்றும் கலைஞரின் மறக்க முடியுமா. அது சிவாஜி இல்லாமலும் ஒப்பற்ற நடிப்பில் தேவிகா சிறகு விரிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிச்சு. சந்தானம் அப்படிங்கிற பேரில் தெலுங்கில் வெளியான படம் தமிழில் கலைஞரின் மறக்க முடியுமா அப்படின்ற பேரில் ரீமேக் ஆச்சு. 1966 ஆகஸ்டில் வெளியான இந்த படத்தில் கலைஞர் மு. கருணாநிதியின் வசனத்தில் தேவிகா நடித்தாங்க. அந்த படத்தில் இடம்பெற்ற காகித ஓடம் கடல் அலை மீது பாடலை மறக்கவே முடியாது. 1968க்கு பிறகு தெலுங்கு சினிமாவில் முன்னணி நாயகியாக தன்னுடைய முழு கவனத்தை செலுத்த தொடங்கினாங்க தேவிகா. அதுக்கு பின்னாடி தமிழில் அவங்களுக்கு கதாநாயகி வாய்ப்புகள் அமையலை. சிவாஜி, K. பாலாஜி போன்ற நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தேவிகா எங்கிருந்தோ வந்தால், பாரத விலாஸ், அன்பு சகோதரர்கள் உள்ளிட்ட சினிமாக்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தாங்க. அந்த 3 படங்களும் தேவிகாவின் முத்தான நடிப்புக்கு முழு முகவரி தந்துச்சுன்னு சொல்லலாம். சிவாஜியும் தேவிகாவும் ஜோடி சேர்ந்த படங்களில் சிகரம் அப்படின்னு சொன்னால் கர்ணன். துரியோதனன் மனைவி பானுமதியாக நடித்தவர் நடிகையர் திலகம் சாவித்ரி. அவர் சுபாங்கியை தாய் வீட்டுக்கு வழி அனுப்பி பாடுவதாக வந்த மஞ்சள் பூசி மலர்கள் தூவி அப்படின்னு தொடங்கக்கூடிய வளைகாப்பு பாடலில் தேவிகாவை வாழ்த்தி 45 நடன பெண்கள் ஆடினாங்க. ஒவ்வொரு காட்சியிலும் தேவிகாவின் அழகிய தோற்றமும் தலை அலங்காரமும் உடலெங்கும் ஜொலி ஜொலிக்கும் விலை மதிப்பற்ற ஆடை அணிகலன்களும் பிரமிக்க வைக்கும். ஸ்ரீதர் தயாரித்து இயக்கிய படம் நானும் ஒரு தொழிலாளி. அதில் கமலுக்கு அந்நியாக தேவிகாவை மீண்டும் திரையில் தோன்ற வைத்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படி ஒரே நேரத்தில் அநேக மொழிகளில் கொடிகட்டி பறந்த மிகச்சில நாயகிகளில் தேவிகாவும் ஒருவர். தயாரிப்பாளர்களுக்கு கை கொடுத்து உதவிய உத்தமிகளில் ஒருவர் தேவிகா என்று பாராட்டிய கவியரசு கண்ணதாசன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தெரியாத காரணத்தால் தோல்வியடைந்தார். இல்லையென்றால் தேவிகாவின் குணத்துக்கும் நடத்தைக்கும் எவ்வளவோ நிம்மதியான வாழ்க்கை அமைந்திருக்கும். தேவிகாவுக்கு சில சோதனைகள் வந்தன. ஆண் துணை இல்லாத தேவிகா அந்த சோதனைகளிலிருந்து தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டியவரானார்.
நந்தன் படைத்த பண்டம் நாய் பாதி பேய் பாதி என்பார்கள் என் தாயார். அதுபோல தேவிகாவின் பணத்தையும் சிலர் சாப்பிட்டு விட்டு போனார்கள். அதனை எண்ணி தேவிகா ஒருபோதும் துன்புறவில்லை. அவர் ஒரு சினிமா நடிகைதான், ஆனால் பல குடும்ப பெண்களை விட உயர்ந்த குணம் படைத்தவர் என்று தேவிகா பற்றி பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். தியாகராஜ பாகவதர் கண்ணாம்பா நடித்த அசோக்குமார் படத்தை தயாரித்தவர் மதுரை முருகன் தியேட்டர் சுந்தரராம ஐயர். அவர் மதுரையில் பாகப்பிரிவினை படம் வெள்ளி விழா கொண்டாடிய போது அந்த விழாவுக்கு வந்திருந்த இயக்குனர் ஏ பீம்சிங்கிடம் தனது மகனை உதவி இயக்குனராக சேர்த்து கொள்ள சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டவர் அவருடைய மகன் தேவதாஸை பாசமலர் படத்தின் போது 4வது அசிஸ்டண்டாக சேர்த்து கொண்டார். அடுத்து பீம்சிங் இயக்கிய பாவ மன்னிப்பு படத்தில் தேவிகா நடிக்க வந்த போது தேவதாஸை பார்த்துருக்கிறாங்க. அவருக்கு பிடிச்சு போச்சு. அதுவரை பெரிய பெயர் வாங்காத பாத்திரத்தில் நடித்த தேவிகா பாவ மன்னிப்பு படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த அனைவரையும் கவர்ந்தது போல தன்னை கவர்ந்த தேவதாசிடமும் காதலை சொல்லி அதிர வைத்தார். தேவிகா தன்னை நேசிப்பதை கேட்டு பரவசத்துக்கு பதிலாக பதற்றமடைந்தார் தேவதாஸ். நாம் காதலிக்க வேண்டாம், அது சரியாக வராதுன்னு மறுத்து ஒதுங்கிட்டார். தேவிகா தேவதாஸை மனமாற விரும்பினாங்க. எப்படியாவது தேவதாஸை மணக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டாங்க. காலம் இருவரையும் இணைத்தது. திருமணத்துக்கு பின்னாடி தேவிகா அவருடைய காதல் கணவர் தேவதாஸை இயக்குனராக்கி அழகு பார்த்தாங்க. அதுக்காக அவர் சொந்தத்தில் தயாரித்த படம் தான் வெகுளிப்பெண். தங்கை ராதாவாக வெண்ணிற ஆடை நிர்மலா நடிக்க அவரது அக்கா ஜானகியாக தேவிகா நடித்தாங்க. படம் 1971 வெளியாகி மக்களின் கவனத்தை ஈர்த்தது. 1971ஆம் ஆண்டின் சிறந்த தமிழ் படமாக தேசிய விருதையும் பெற்றது. அதுக்கு பின்னாடி அவங்க படமும் தயாரிக்கல, அவங்க கணவர் தேவதாஸ் இயக்கவும் இல்லை. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. தேவதாஸ் உடனான தாம்பத்திய வாழ்வின் ஒரே பலன் தேவிகா பெற்றெடுத்த கனகா. கனகாவுக்கு அடித்த அதிர்ஷ்டமும் தொடர் வெற்றிகளும் வேற ஹீரோயின்களால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாதது. 1989 கோடையில் கங்கை அமரனின் கரகாட்டக்காரன் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார். மிக குறுகிய காலத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் கனகா பல படங்களில் நடித்து பிஸியான நடிகையாக வலம் வந்தாங்க. கனகாவின் கால் சீட்டு தொடங்கி சகல விஷயங்களையும் தேவிகாவின் தலையீடு நிலவியதாக பட அதிபர்களால் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. என் பொண்ணு மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் ஏற்கனவே சினிமா ஃபீல்டில் ஆர்டிஸ்டாக இருந்த அனுபவத்தில் நான் ஏனோ தானோன்னு இருக்காமல் கண்ணும் கருத்துமாக கூடவே இருந்து கண்டிப்பான முறையில் கனகாவை வழி நடத்துகிறத கெடிபிடிகள்னு சொன்னால் நான் என்னங்க சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க தேவிகா. காலம் எல்லாவற்றையும் வழி நடத்துகிறது. இயற்கை எய்துவது என்பது எல்லோருக்குமான பொதுவான விதி. தள்ளாமை வருவதற்கு முன்பாகவே தேவிகா 2002 மே மாதம் 2ஆம் தேதி காலமாயிட்டாங்க. அவருடைய அகால மரணம் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இன்னொரு தேவிகா இனி இல்லை என்று உளமாற வருந்தினாங்க தமிழ் சினிமா ரசிகர்கள். கள்ளமலர் சிரிப்பிலே என்கிற பாடலில் நடித்தவரின் உள்ளத்தில் எள்ளளவும் கள்ளம் இல்லை என்பதை எல்லோரும் அறிவார். என்ன நேயர்களே, இன்னைக்கு 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் நடிகை தேவிகாவின் வாழ்க்கை வரலாற்று பக்கங்கள்லேருந்து சில பகுதிகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கலைஞரோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.